வணக்கம். மனு தர்ம சாஸ்திரம் நம்ம பாரத தேசத்தோட ஒரு மிகப்பெரிய நூல். இது ஒரு உலக அளவுல உள்ள ஒரு விஞ்ஞானத்தை இந்த மனு தர்ம சாஸ்திரத்துல உள்ள முதல் அத்தியாயம் கூறுகிறது. இப்போ நம்ம மனு தர்ம சாஸ்திரத்துல உள்ள முதல் அத்தியாயம் என்னெல்லாம் சொல்லுது, அது எப்படி விஞ்ஞான பூர்வமா இருக்குது அப்படிங்கிறத நாம சுருக்கமா பார்க்க போறோம். இப்போ இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிறத மேற்கத்திய நாட்டவர்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த தியரியை கொண்டுட்டு வெளி உலகத்துக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாம என்ன நினைக்கிறோம், இந்த பிக் பேங் தியரியை பத்தி மேற்கத்திய நாட்டவர்கள் எவ்வளோ புத்திசாலி, அவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்மளுக்காக சொல்றாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு பாட புத்தகங்கள்ல பிக் பேங் தியரியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த எவல்யூஷன் தியரி, உயிரினங்கள் எப்படி ஒன்னொன்னா உருவெடுத்து மனிதன் வரைக்கும் உருவெடுத்தது ஆரம்ப காலத்துல அப்படிங்கிறத எவல்யூஷன் தியரியா சார்ல்ஸ் டார்வின் கொண்டுட்டு வராரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1859, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்புன்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த சார்ல்ஸ் டார்வினுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிலர் இந்த கான்செப்டை கொண்டுட்டு வராங்க. அதாவது இந்த 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இந்த எவல்யூஷன் தியரி அப்படிங்கிறதே வெளி உலகத்துக்கு இந்த மேற்கத்திய நாட்டவர்கள் கொண்டுட்டு தராங்க. ஆனா நம்மளோட மனு தர்ம சாஸ்திரம் எழுதப்பட்ட காலம், இல்லாட்டி இது கொண்டுட்டு வரப்பட்ட காலம் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நூற்றாண்டு கிடையாது, சில 1000 ஆண்டுகள் கிடையாது, பல லட்ச ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மனு ஸ்மிருதி சொல்லப்பட்டதா தான் பாரதத்தில் உள்ள நாம நம்புகிறோம். இது ஸ்ருதி மூலமா அப்புறம் ஸ்மிருதி ஆகி அதுக்கப்புறம் இது அந்த ஏட்டுக்கள்ல பதிவிடப்படுது, எழுத்தெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்படின்ட்டு. ஸோ இது இன்னைக்கு டிஜிட்டலைஸாகவும் ஆயிட்டு இந்த மனு தர்ம சாஸ்திரம். எல்லோருமே நாம் இன்டர்நெட்டில் சரியான சைட்டில் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மனு தர்ம சாஸ்திரத்தோட உண்மையான எக்ஸ்பிளனேஷன், விளக்கங்கள் நம்மளுக்கு அதில் கிடைக்கும், நாம் படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த பிக் பேங் தியரி, இந்த எவல்யூஷன் தியரி, சோஷியல் தியரி, இதெல்லாம் தான் ஒரு ப்ரிவியூ மாதிரி, ஒரு ப்ரெல்யூட் மாதிரி, ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஃபஸ்ட்டு சாப்டரில் இந்த உலகம் எப்படி உருவாகிச்சு, அப்புறம் எப்படி உயிரினங்கள் வந்தது, அதுக்கப்புறம் சமுதாயத்தில் என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்டு மேனுவல் தான் இந்த மனு தர்ம சாஸ்திரம். சரி, இப்போ பல 100 ஆண்டுகள் கிடையாது, பல 1000 ஆண்டுகள் கிடையாது, பல லட்ச ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பிக் பேங் தியரி, எவல்யூஷன் தியரி போன்ற விஷயங்களை பாரதத்தை சேர்ந்த இந்த மனு தர்ம சாஸ்திரம் என்ற நூலில் பதிவேற்று பட்டிருக்கு. அப்படிங்கிறது பாரதியர்கள் அனைவருக்கும் நம்மளோட பெருமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த முதல் அத்தியாயத்தில், மனு தர்ம சாஸ்திரத்தில் உள்ள முதல் அத்தியாயத்தில் என்னென்ன விஞ்ஞான பூர்வமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக பார்க்கலாம். சரி, இந்த மனு தர்ம சாஸ்திரம் ஆரம்பிக்கிறதே எப்படி அப்படின்னா, ரிஷிகள்லாம் ஓடி வராங்க மனு கிட்ட. இப்போ நாம இருக்கிறது கலியுகம். கலியுகம் 4 யுகங்கள்ல 4வது யுகம். முதல் யுகம் சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போ நம்ம இருக்கிறது இந்த 4வது யுகத்துல. அப்போ இந்த 4 யுகங்களுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பிரளயம் ஏற்படும். அதாவது எல்லாமே அழிஞ்சு போகும், எல்லாமே அப்படியே நித்ரை நிலையில எந்த ஒரு செயல்பாடும் இல்லாம ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டுக்கு போயிடும் அப்படிங்கிறது. இப்போ சரி,
அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் வந்து 14 மனுக்கள் இருக்காங்க. இப்போ இந்த 14 மனுவில் இப்போ வந்து 7வது மனுவோட மன்வந்த்ரா. அப்போ இந்த 7வது மனுவோட மன்வந்த்ரால இந்த 4 யுகங்கள் இருக்குது. இந்த மன்வந்த்ராக்கு முன்னாடி 6வது மன்வந்த்ரா இருந்துச்சு. அந்த 6வது மனுவோட அவரோட படைப்பில் உருவாகப்பட்ட உலகம், அதுலேயும் சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம்ன்ட்டு 4 யுகங்கள் இருந்தது. அதுக்கு முன்னாடி 5வது மனுவுக்கும் இதே மாதிரி இந்த 4 யுகங்களுக்கு அப்புறம் பிரளயம் ஏற்பட்டு எல்லாமே அழிஞ்சு போயிட்டு அப்புறம் அவர் வந்து தூங்கிறதுக்கு போயிடுறாரு, அடுத்த மனு வராரு. அப்படி அப்போ இந்த 7வது மனுவுக்கு அப்புறமும், அதாவது கலியுகம் முடிகிறப்போ கல்கி அவதாரம் எடுத்துட்டு வந்து அதர்மத்தை அழிச்சிட்டு தர்மத்தை நிலைநாட்டுறாருல, அதுக்கப்புறம் அந்த போருக்கு அப்புறம் எப்படி எல்லாருமே ரெஸ்ட் எடுப்பாங்களோ ரொம்ப டயர்டானதுக்கப்புறம், அந்த மாதிரி பிரளயத்தப்போ எல்லாருமே ரெஸ்ட்ல இருந்து அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த 8வது மனு வந்து அவரோட படைப்புல இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை இயக்கி அப்புறம் அதில் வந்து அதுலேயும் இந்த 4 யுகங்கள் வந்து அப்படி மாறிக்கிட்டே போகும். இந்த 14 மனுவுக்கும் அப்படியே அவங்க டேர்ன் எடுத்து வருவாங்க. இது வந்து பல சைக்கிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்போது இதை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மனு யார் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ நாம் வாழ்கிறது வந்து இந்த 7வது மனுவோட மன்வந்த்ரால உள்ள 4வது யுகத்தில் நாம் வாழ்கிறோம். சரி, இப்போ இந்த ரிஷிகள் எல்லாருமே மனு கிட்ட வராங்க, வந்து இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ அவர் ஆரம்பிக்கிறார். இப்போ தான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு நேற்று கண்டுபிடிச்ச சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மேற்கத்திய நாட்டவர்கள் கண்டுபிடிச்ச அந்த பிக் பேங் தியரியை மனு அப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஏன்னா இது அவரோட உலகம், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவர் மனு சொல்றாரு. அதை தான் வந்து இப்போ இந்த மேற்கத்திய நாட்டவர்கள் டிஸ்கவர் பண்றாங்க. ஆனா நாம பாரதியர்கள், பாரத தேசத்துல உள்ள மக்கள், நம்மளோட முன்னோர்கள் இந்த மனு சொன்ன இந்த விஷயத்த காலம் காலமா கொண்டுட்டு வந்து என்னைக்குமே நம்மளோட இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் இயங்குறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மனு வந்து ஃபர்ஸ்டே இதை சொல்லிடுறாரு, எப்படி இதெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத இவங்களுக்கு ரிஷிகளுக்கு சொல்றாரு. அதை தான் ரிஷிகள் வந்து ஒருத்தர் அந்த குரு சிஷ்யா பரம்பரால இந்த குருமார்கள் ரிஷிகள் அவங்களோட சீடர்களுக்கு இதை சொல்லி அப்படி வாய் மூலமாக வந்து மனசில் வச்சு அதுக்கப்புறம் அவங்க டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ வந்து நம்ம மெயின் இதுக்கு வரலாம். அந்த சயின்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் மனு தர்ம சாஸ்திரா. மனு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ முதல்ல இருட்டா இருந்துச்சு, இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை, வெளிச்சமே இல்லை, எல்லாம் இருட்டா இருந்துச்சு, எல்லாம் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ல இருந்துச்சு. அதாவது நித்திர நிலையில எல்லாமே இருந்துச்சு, எந்த ஒரு அசைவு, எந்த ஒரு செயல்பாடு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் சுயம்புவும் அப்படியே அந்த ரெஸ்ட்ல இருந்துட்டு அவருக்குள்ள இருந்த கட்டுக்கடங்காத உருவாக்குதலுக்கான ஆற்றல், அந்த கிரியேட்டிவ் பவர், இர்ரெசிஸ்டபிள் கிரியேட்டிவ் பவர் அப்படியே ரொம்ப அதிகமான உடனே அவரால் அதுக்கு மேலே தூங்க முடியலை. அவர் எந்திரிச்சதில் அவர் கிரியேட்டிவிட்டியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல இந்த இருட்டை வந்து நீக்கிறாரு. அப்போ ஹி டிஸ்பெல்ட் த டார்க்னஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து அதை பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு தாட் வருது, ஒரு எண்ணம். என்ன அப்படின்னா, அவர் வந்து நீரை வந்து உருவாக்குறாரு. அப்படின்னா வாட்டர், இதை தான் நம்ம வந்து காஸ்மிக் ஓஷன் அப்படிங்கிறோம். பார்க்கடல் அப்படின்னு சொல்கிறது இந்த காஸ்மிக் ஓஷன் வந்து நீர் அப்படிங்கிறது. அப்போ அதில் வந்து ஒரு விதையை விதைக்கிறாரு.
அந்த விதை எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய தங்க முட்டை மாதிரி இருக்குது. அது ஏன் தங்க முட்டை அப்படின்னு சொல்கிறோம்னா, கோல்டன் எக்குன்ட்டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த எக்கோட அந்த முட்டையோட அந்த விதை, அந்த முட்டை ஷேப்பில் இருக்க அந்த விதையோட வெளிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல சூரியன்களை ஒன்று சேர்த்தா எந்த அளவுக்கு பிரில்லியன்ஸ் இருக்குமோ, எந்த அளவுக்கு ரேடியன்ஸ் இருக்குமோ, எந்த அளவுக்கு ஜுவாலை இருக்குமோ, அந்த மாதிரி உள்ள அந்த வெளிச்சம் இந்த இருட்டெல்லாம் அகற்றிட்டு அது உருவாகுது. அந்த ஒரு பால், அந்த ஒரு பால் ஆஃப் லைட் அண்ட் எனர்ஜி, அந்த ஒரு சீடு. அப்போ இங்கே வந்து நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த முட்டைக்குள்ள சுயம்பு தன்னை போய் உள்ள உட்கார வைக்கிறார். தன்னை அந்த முட்டைக்குள்ள, அந்த விதைக்குள்ள தன்னை வந்து அமர செய்கிறாரு. The Swayambhu resides, makes himself reside within this seed which looks like a golden egg because of its brilliance, like hundreds of suns being put together. So இந்த கோல்டன் எக்குள்ள சுயம்பு பிரம்மன் தன்னை உள்ள அடக்கி வைக்கிறாரு, தன்னை வசிக்க வைக்கிறாருன்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து இந்த தண்ணி அப்படிங்கிறது வந்து நாம் வந்து என்ன வார்த்தை சமஸ்கிருதத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நராக. அடுத்தது அயனா அப்படின்னா வசித்தல், டு ரிசைட். அப்போ இந்த தண்ணிக்குள்ள, இந்த நீருக்குள்ள நரஹ அப்படிங்க இந்த காஸ்மிக் ஓஷனுக்குள்ள அயனா வசித்தல். அப்போ இதுதான் வந்து நாம் இந்த 2 வேர்டையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு நாராயணா அப்படின்ட்டு நம்மளுக்கு கிடைக்குது வார்த்தை. அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த பார்க்கடலில் வசிக்கிறது யாரு அப்படின்னா நாராயணன் பார்க்கடலில் வசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த நாராயணா வேர்டை வந்து நாம் பிரித்தோம்னா நாராக வாட்டர், அயனா உள்ள வசித்தல் அப்படிங்கிறதான் அர்த்தம். சரி, இப்போ வந்து இதே இந்த வாட்டர் பார்ட் வந்து யார் அப்படின்னா நாராயணா. இப்போ இந்த பிரபஞ்சம், இந்த காஸ்மிக் செல்ஃப், இந்த பிரபஞ்சமே வந்து என்ன அப்படின்னா ஈஸ்வரன். அப்போ அந்த ஈஸ்வரனோட அந்த காஸ்மிக் செல்ஃபுக்குள்ள இந்த பார்க்கடல் இருக்குது. அந்த விதையை விதைக்கிறாரு சுயம்பு, அதுக்குள்ள அவரே போய் வசிக்கிறாரு. அப்போ இந்த காஸ்மிக் செல்ஃப் ஏதோ ஒன்று இருக்கணுமே, அதுக்குள்ள தானே இந்த நீரை போட முடியும், இந்த விதையை விதைக்க முடியும். அப்போ அந்த காஸ்மிக் செல்ஃப் யார் அப்படின்னா ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரனோட இந்த காஸ்மிக் செல்ஃபை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பா அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த ஹிரண்ய கர்ப்பால நீர் இருக்குது. அந்த நீருக்குள்ள அந்த முட்டை, பொன்முட்டை. என்ன பொன்முட்டை? இந்த சுயம்பு இருக்கிற பொன்முட்டை, அந்த விதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த சுயம்பு தான், இந்த பிரம்மன் தான் முதல் புருஷா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது ஒரு உயிர் உள்ள வந்திருக்கு. இப்போ இந்த பிரம்மன், இந்த புருஷா, ஆண் ரூபத்தில் இருக்கிற இந்த புருஷா இந்த முட்டையில் கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் உள்ளேயே அடங்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த முட்டை 2 டிவைட் ஆகி வருது. இந்த மேல் ஹாஃப் ஈக்குவல் 2 பகுதியாக பிரியுது. அப்போ அந்த மேல் பகுதி வந்து ஹெவன், நம்ம சொர்க்கலோகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த கீழ்ப்பகுதி வந்து பூலோகம், எர்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த பூலோகத்துக்கும் இந்த சொர்க்கலோகத்துக்கும் நடுவில் ஒரு 8 பாயிண்ட் ஆஃப் ஹொரைசான், ஒரு சில லேயர்ஸ் இருக்குது. வெற்றிடம் இல்லாட்டி
சில தன்மைகள் உள்ள 8 லேயர்ஸ் இருக்கு. 8 பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஹொரைசான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இங்க என்ன இருக்குது அப்படின்னா, இந்த எட்டர்னல் அபோர்ட் ஆஃப் வாட்டர், இந்த நீர், அதாவது நித்தியமான அந்த நீர், பார்க்கடல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நீர் இருக்குது. இப்போ இந்த 8 பாயிண்ட் ஆஃப் ஹொரைசான் என்னென்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட் பரமாத்மன், த சுப்ரீம் காட். அதுக்கப்புறம் மைண்ட் ஆர் மனசா. இந்த மைண்ட் ஆர் மனசா ரெண்டு வகைப்படுது. ஒன்று வந்து ரியல் மைண்ட், அன்ரியல் மைண்ட். ஒன்று வந்து தத்துவம், உண்மை அடங்கியது, ஒன்று ஒரு மாயை அப்படிங்க ஒரு சிந்தனை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மூணாவது என்ன அப்படின்னா, 2 வகையான உணர்தல் உருவாக்குறாரு. அது என்ன அப்படின்னா, ஈகோ, இன்னொன்று வந்து சுய உணர்தல், செல்ஃப் கான்ஷியன்ஸ் அப்படின்ட்டு. 4வது வந்து ஆத்மா அப்படின்னா நம்ம ஆன்மா. இது வந்து ஜீவாத்மா, உயிரினங்களுக்குள்ள அடக்கப்பட்ட இந்த ஆன்மா அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் 5வது என்ன அப்படின்னா, 3 குணங்கள், சத்வ ரஜோ தமஸ் குணங்கள். அதுக்கப்புறம் 6வதா வந்து ஐம்புலன்கள். இந்த ஐம்புலங்கள், காது, மூக்கு, வாய், கண்ணு, தோல், இந்த ஐம்புலங்கள். இப்போ இந்த ஐம்புலங்களையும் இந்த 3 குணங்களையும் இந்த ஆத்மாவையும் இந்த மனசையும் இந்த ஈகோ அண்ட் செல்ஃப் கான்ஷியன்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ஸையும் அந்த பரமாத்மனையும் இந்த 6 விஷயங்களையும் எதுக்குள்ள போடுறாரு அப்படின்னா, அது உள்ள அடக்கிறதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் வேணும்ல, அதான் இதெல்லாம் வந்து ஷரீரா அப்படின்ட்டு. இதெல்லாம் எதுக்குள்ள ஆஸ்ரீயாவது என்டர் ஆகுது அப்படின்னா, ஒரு ஃப்ரேம்குள்ள, ஒரு உடம்பு, பாடி அப்படிங்க ஒரு ஃப்ரேம்குள்ள இந்த தத்துவங்கள் எல்லாம் உள்ள அடங்குது. அப்போ அந்த ஃப்ரேம் ஒர்க் தான் நம்மளுக்கு பல உயிரினங்களோட வடிவங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த 7 பார்ட்டிகல்ஸ்லேருந்து, இந்த 7 விஷயங்கள்ல இருந்து உருவாகிறதான் பவர்ஃபுல் புருஷா அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த கான்செப்டை கொண்டுட்டு வர்றாரு சுயம்பு பிரம்மன். அப்போ வந்து இவர் வந்து அதுக்கப்புறம் பல விஷயங்கள், வெறும் புருஷாவை மட்டும், வெறும் மனிதனை மட்டும், வெறும் உயிரினங்களை மட்டும் உருவாக்குனா பத்தாதே. அப்போ அதுக்கான அவங்க வாழ்கிறதுக்கான, செயல்பாட்டு செய்கிறதுக்கான, தினமும் ஒரு சேலஞ்சஸை மீட் பண்ணுறதுக்காக பல விஷயங்களை கொண்டுட்டு வரணும்ல. ஸோ அப்படி இருக்கிறதுனால இன்னும் சில விஷயங்களை உருவாக்குறத சிந்திக்கிறாரு பிரம்மன். அப்போ இதெல்லாம் வந்து அவரோட கிரியேட்டிவிட்டியில் உருவாகிற விஷயங்கள். அது ஒன்று ஒன்றா அவர் வந்து படைக்க ஆரம்பிக்கிறார். அப்புறம் புருஷா வாழ்கிறதுக்காக என்னென்னலாம் அவர் உருவாக்குறாரு அப்படின்னா, முதல்ல த கிளாஸ் ஆஃப் காட்ஸ், பல தெய்வங்களுக்கும் தெய்வங்களை உருவாக்கி அந்த தெய்வங்களுக்கு ஒவ்வொரு தன்மையும் கொடுத்து முதல்ல அதை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த நெருப்பு, நீர், சூரியன்ல இருந்து ரிக், யஜூர், சாமவேதாவை உருவாக்கி கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மனு கிட்ட இருந்து வந்ததுதான் வேதம். அதனால பல லட்ச வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்போவுமே நிலைச்சு நிற்கிற ஒன்று. அது அந்த நித்தியம் அப்படின்னு நிலைச்சு நிற்கிறது அப்படின்னு சொல்கிறத தான் நாம் சனாதனம் அப்படின்னு சொல்கிறோம். என்றைக்கும் அழியாதது, என்றைக்கும் நிலைத்து நிற்கும் ஒன்று தான் சனாதனம். அதுதான் இங்கேயும் சொல்லப்படுது. இப்போ இந்த கடவுள்களை உருவாக்கியாச்சு, தெய்வங்களை உருவாக்கியாச்சு, வேதங்களை கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து
டைம் அண்ட் டைம் டியூரேஷன். இதெல்லாம் வந்து இந்த டைமை பற்றி பேசணும்னா நல்ல டீட்டெயில்டாக பேசலாம். அதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். எப்படி டயத்தை வந்து மனு வந்து கொண்டுட்டு வராரு. இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சிருக்க டைம் செகண்ட்ஸ், மினிட்ஸ் அண்ட் அவர், இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன விஷயங்கள். அதாவது ஒரு பெரிய கடலில் ஒரு துளி நீர் தான். அப்போ இன்னும் நிறைய நம்ம மக்கள் சயின்டிஃபிக்காக கொண்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து மனு தர்ம சாஸ்திரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த டைம், டிவிஷன் ஆஃப் டைம், காலம், மாதம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொண்டுட்டு வர்றது. அப்புறம் நிலா, சந்திரன், மூனோட பொசிஷன், பிளானட்ஸோட பொசிஷன், இதெல்லாம் வந்து அதில் உருவாக்குறாரு சுயம்பு. அதுக்கப்புறம் இந்த நம்மளுக்கு இந்த காஸ்மாஸில், இந்த யூனிவர்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் படைச்சதுக்கப்புறம் இப்போ பூமிக்கு வராரு. பூமி ஒன்று உருவாக்கியாச்சா, இந்த பூமியில் என்னென்ன இருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் அவர் வந்து ரிவர், நதி, கடல், மலை, பள்ளத்தாக்கு, மேடு பள்ளம் எல்லாத்தையும் உருவாக்கி அதை செட் பண்ணுறாரு. சரி, இதெல்லாம் இந்த பூமியை உருவாக்குனதுக்கப்புறம் அதில் இருக்க விஷயங்கள் எல்லாம், ஜியாகிரஃபி, பூலோக அமைப்பெல்லாம் உருவாக்குனதுக்கப்புறமா என்னத்தை கொண்டுட்டு வராரு? செயல்முறைகள், ஆஸ்டரிட்டிஸ் அப்படின்ட்டு யார் யார் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கொண்டுட்டு வராரு. இது அப்புறம் ஸ்பீச், பேசுகிற தன்மை, அப்புறம் இன்பம், துன்பம், ஆசைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உருவாக்குறாரு. இது வந்து எப்படி அப்படின்னா, ஒரு கம்பெனியை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, நீங்கள் எந்த நிலத்தில் எப்படிப்பட்ட கட்டடம் பண்ணணும், இதெல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், யாருக்கு என்ன டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கணுமோ அதை உருவாக்கி, அதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன செய்யணும், எப்படி பேசணும், எப்படி அந்த கம்பெனியோட ட்ரெஸ் கோட் என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்கணும், நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கலாம், போனஸ் எவ்வளோ எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுற அதே கான்செப்ட் தான் இங்கே மனு தர்ம சாஸ்திரம் உலக அளவில் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கோபம், இந்த டிசையர், ஆசை, இன்பம், துன்பம், பேச்சு, செயல் முறைகள், இதெல்லாம் வந்து சொன்னதுக்கு அப்புறமா எல்லா விஷயங்களுக்கும் டுவாலிட்டியை கொண்டுட்டு வராரு. ஒரு நல்லது இருந்துச்சுன்னா ஒரு கெட்டது ஒன்று இருக்கும், அதுக்கு எதிர்மறையான ஒரு விஷயம் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு மெரிட் இருக்குன்னா டிமெரிட் இருக்கும். சந்தோஷம் இருந்துச்சுன்னா கஷ்டமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். பெயின், ப்ளஷர், இந்த மாதிரி பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ். எல்லா விஷயத்துலையும் ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு எதிர்மறையான, நேர் ஆப்போசிட்டான ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கும். இது வந்து உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் அடங்கும். எதுவுமே இது ஜாஸ்தி இது கம்மி அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே எல்லா விஷயத்துக்கும் அதுக்கான ஆப்போசிட் விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத அவர் படைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பஞ்ச தத்துவங்களை கொண்டு அணு, பரமாணு, மைன்யூட் பார்ட்டிகல்ஸில் உருவாக்குறாரு. இந்த பஞ்ச தத்துவங்கள் என்னது? அக்னி, நீர், வாயு, பிருத்வி, ஆகாயம். இந்த 5 தத்துவங்கள், ஃபயர், வாட்டர், ஏர், எர்த், ஸ்கை, இந்த பஞ்ச தத்துவங்களை கொண்டு அதாவது அணு, பரமாணு, ஆட்டம், மாலிகூல்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி, இந்த ஆட்டம் மாலிகூல்ஸ்லாம் சேர்ந்து, இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் சேர்ந்து தான் பல பொருட்கள்லாம் உருவெடுக்குது. எல்லா பொருட்கள்லையும் இந்த ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ் இருக்குது, இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது, இந்த மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. எல்லா இதுக்கும் இந்த பஞ்ச தத்துவத்தில் இருந்து தான் சில இது அதிகம் கம்மி அப்படிங்கிறது. ஆனால் பஞ்ச தத்துவங்கள் அடங்கின விஷயங்கள் தான் எல்லா இதுலேயும் இருக்குது அப்படிங்கிறத மனு தர்ம சாஸ்திரம் சொல்லுது. இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பொருளாக உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த பேசிக் கான்செப்டை உருவாக்குனதுக்கு அப்புறமா
சேஞ்ச் ஆஃப் சீசன்ஸ், பருவ மாற்றங்கள், என்னென்ன பருவங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. அது பாரதத்தில் மட்டும் மழை காலம் வெயில் காலம்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது, உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதுக்கான சீசன்ஸ் இருக்குது. இந்த காஸ்மாஸுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நிலைமை இருக்குது. ஆனால் எல்லாமே பஞ்ச தத்துவத்தால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறமா புது உயிரை கொண்டுட்டு வராரு, நியூ பேர்த்ஸ். அப்போ இங்கே வந்து அப்புறம் அதோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன? மனிதர்கள் உருவாயாச்சு, எல்லா பொருளும் இருக்குது, மனிதர்கள் உருவாயாச்சு, இப்போ அவங்களோட கடமைகள் சொல்லப்படுது. அப்போ அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்போ இந்த சமுதாயத்தில் அவர் வந்து 4 கிளாசிஃபிகேஷன், வகுப்பாடு அப்படின்னு கொண்டுட்டு வர்றாரு. எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அங்கே வந்து 4 பேசிக் கிளாசிஃபிகேஷன் இருக்கும். பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர். இது வெறும் பாரதத்தில் மட்டும் கிடையாது, பாரதத்தில் உள்ள ஜாதியில் மட்டும் இல்லை, நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே இருக்க மக்களை வந்து நீங்கள் இந்த 4 வர்ணங்களுக்குள்ளே கொண்டுட்டு வரலாம். அப்போ இந்த வர்ணா முறை அப்படின்னு சொல்கிறது மனு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்படுற இந்த வர்ணா முறை அப்படிங்கிறது வெறும் பாரதத்தில் உள்ள ஹிந்து தர்மத்துக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயத்துக்கும் இது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் பேஸாக இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா இப்போ பிராமணர் அப்படிங்கிறது வந்து ஜாதி அடிப்படையில் கிடையாது, அவரோட தன்மை, ஒரு மனிதனோட தன்மையை பொறுத்து. இந்த 4 கிளாசிஃபிகேஷனை எப்படி பிரம்மன் உருவாக்குறார் அப்படின்னா, சிலரை வந்து தன்னோட தலைப்பகுதியில இருந்து உருவாக்குறார். அப்போ அந்த மனிதனுக்கு இது ஜாதி கிடையாது, அந்த மனிதனுக்கு வந்து மூளை அதிகமாக இருக்கும், எதுவும் சிந்திக்கிற திறன், கிரகிக்கிற திறன், ஞாபகம் வைக்கிற அந்த திறன், இதெல்லாம் அதிகமாக இருக்கப்போ அவரோட வாக்கு, ஸ்பீச்சில் ஒரு கிளாரிட்டி இருக்கும், அந்த ஒரு பவர் இருக்கும். ஸோ இந்த தலைப்பகுதியில் ஃபங்க்ஷன் ஆகிற முக்கியமானது சிந்தித்தல், பார்த்து அதை அப்சர்வ் பண்ணுற பவர், அனாலிட்டிக்கல் பவர், ரீசனிங் பவர், ஸ்பீச் பவர், இதெல்லாம் நல்ல லிசனிங் பவர், இது எல்லாமே வந்து அவருக்கு வந்து நல்ல மீதி பேரை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். இதுதான் வந்து பிராமணர். 2வது பிரம்மனோட தோள்பட்டை, ஷோல்டர், புஜங், ஆம் இருந்து உருவாகிற மனிதர்களை தான் நாம் வந்து சத்திரியர் அப்படிங்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பலம் அதிகம், இந்த ஆம் பவர் ரொம்ப அதிகம். அப்போ அவங்க வந்து யாராக ஆக முடியும் அப்படின்னா வாரியர்ஸ், சோல்ஜர்ஸ், இராணுவத்தில் போர் வீரர்களாக ஆக முடியும். அப்போ அவங்க வந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுற அந்த கடமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து 3வது வந்து வணிகம் செய்கிறவங்க, இவங்களை வந்து நாம் வைஷ்யர்கள் அப்படிங்கிறோம். இவங்க வந்து பிரம்மனோட இடுப்பு பகுதியிலேருந்து உருவாகிறாங்க. இதுவும் ஜாதி அடிப்படையில் கிடையாது, அந்தந்த மனிதனோட தன்மை. ஏன்னா இப்போ ஒரு வணிகம் செய்கிறவர் அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து அதிக நேரம் உட்கார்ந்துருக்க வேண்டியதாக இருக்கும். அவரோட அந்த இடுப்பு பகுதி வலிமையாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முதுகு வலிக்காமல் இருக்கும், கால் வலிக்காமல் இருக்கும். ஸோ எல்லாருமே தொடர்ந்து உட்காந்து வேலை பார்க்க முடியாது, டெடிக்கேட்டடாக உட்காந்து கணக்கு எழுதணும், நாள் முழுக்க உட்காந்து கணக்கு எழுதணும். அதாவது பிரெயின் ஒர்க்கு, அந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு எல்லாமே அடங்கி ஒரு இடத்துல உட்காந்து செயல்பட வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும். ஸோ இந்த வணிகம் அப்படின்னு சொல்கிறப்போ வணிகர்கள் அவங்களாம் வந்து இந்த வைஷ்யா கேட்டகரிக்குள்ளே வராங்க. இந்த தன்மை வந்து எல்லாத்துக்குமே இருக்கா அப்படின்னு சொன்னால் கிடையாது, இது ஜாதி அடிப்படையில் கிடையாது, மனிதனோட குணங்கள் அடிப்படையில் இருக்குது. அடுத்தது இதெல்லாம் செயல்படுறதுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். அப்போ வந்து பிரம்மனோட பாதத்துலேருந்து உருவாகினவங்க தான் சூத்ரர். சூத்ரங்கிறது ஜாதி கிடையாது,
அந்த தன்மை என்னால் அவ்வளோவா சிந்திக்க முடியாது, எனக்கு அவ்வளோ தோல் பலம் கிடையாது, என்னால் உட்கார்ந்து இந்த வேலை பார்க்கலாம் முடியாது. அப்போ நான் வந்து களத்தில் இறங்கி ஃபிசிக்கல் ஒர்க்கு பண்ணுறேன், வயலில் வேலை செய்கிறேன், இது ஏதோ ஒரு கட்டட வேலைக்கு போகிறேன், ஃபிசிக்கல் ஒர்க் என்னால் ஃபீல்டு ஒர்க் நிறைய பண்ண முடியும். அப்படிங்கப்போ நான் வந்து சூத்ரன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இது எதுவுமே ஜாதியின் அடிப்படையில் கிடையாது, நம்ம தன்மையின் அடிப்படையில். சரி, இப்போ இது வந்து எப்படி உலக அளவில் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா சமுதாயத்திலையும் இன்டலெக்சுவல்ஸ் இருப்பாங்க, வாரியர்ஸ் இருப்பாங்க, பிஸ்னஸ் கிளாஸ் இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 4 கேட்டகரி தான் பிராமண, சத்திரிய, வைஷ்யா, சூத்ரா. இன்டலெக்சுவல் கிளாஸ் தான் பிராமணர். நீங்கள் அமெரிக்காவுக்கு போனாலும் இன்டலெக்சுவல் கிளாஸ் இருப்பாங்க, சைனாவுக்கு போனாலும் இருப்பாங்க, ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் இன்டலெக்சுவல் கிளாஸ் இருப்பாங்க. உலகத்தில் உள்ள எந்த சமுதாய அமைப்புக்கு போனாலும், பழங்காலமாக இருக்கட்டும் இந்த காலமாக இருக்கட்டும், இன்டலெக்சுவல்ஸ் இருப்பாங்க. அந்த இன்டலெக்சுவல் கிளாஸ் தான் பிராமணர் அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொல்கிறோம். எப்படி அம்மா அப்படிங்கிற வார்த்தை நம்ம தமிழில் இருக்குதோ, இது இங்கிலீஷில் இங்கிலாண்டில் இருக்க ஒரு நபரோட அம்மாவை கூட நாம் வந்து எப்படி அம்மா, இது அவங்க வந்து அந்த ஆளோட அம்மா அப்படின்னு சொல்கிறோமோ, அங்கே மதருங்க வேர்டு இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த நபரோட அமெரிக்காவை சேர்ந்த இந்த நபரோட அம்மாவை நாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அம்மா அப்படிங்கிறோம். அதே மாதிரி தான் அமெரிக்காவில் உள்ள இன்டலெக்சுவலையும் நாம் பிராமணர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி எல்லா நாட்டிலையும் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி போர் வீரர்கள் இருந்தாங்க, வீரர்கள் அப்படின்னு சொல்கிறோம், வாரியர்ஸ், சோல்ஜர்ஸ், அவங்க தான் சத்திரியர். அந்த உலகத்தில் யார் வீரர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நாம் கொடுக்குற பேர் சத்திரியன். இது ஜாதி கிடையாது, இது வேர்டு. எப்படி உலகத்தில் உள்ள எல்லா அவங்கவுங்க பாஷை இருக்கிறாப்புல நம்மளுக்கு ஒரு பாஷை, அந்த பாஷைக்கு தகுந்தாப்புல இன்டலெக்சுவல்ஸை நாம் பிராமணருங்கிறோம், வீரர்களை நாம் சத்திரியருங்கிறோம், வணிகர்கள் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயத்துலேயும் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள் இருப்பாங்க, பிஸ்னஸ்மேன், அவங்கள தான் நாம் வந்து வைஷ்யருங்கிறோம். அடுத்தது உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ், அவங்கள தான் நாம் சூத்ரருங்கிறோம். இங்கே எங்கேயுமே ஜாதி அடிப்படையில் மனு வந்து சமுதாயத்தை உருவாக்கலை. மனிதனோட தன்மை அந்த இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். ஒரு பேனாவே நாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னா ஏதாவது ஒரு சின்ன ஸ்லைட் வேரியேஷன்ஸ் வரதான் செய்யும். இப்போ ஒரு கம்பெனி ஒரு பேனாவை உருவாக்குது. ஒரு கம்பெனி என்ன நினச்சி உருவாக்குவாங்க அப்படின்னா, கன்சியூமர்ஸ்க்கு பல வெரைட்டிஸ் கிடைக்கணும். இப்போ என்கிட்ட இது கருப்பு ரீஃபில் உள்ள பேனா, இதே மாதிரி இதில் சிகப்பு ரீஃபில் உள்ள பேனாவும் இருக்குது, ஊதா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதே கம்பெனி வந்து பல பேட்டர்னில் கூட நம்மளுக்கு நிப்ஸை போட்டு தர முடியும். சில இது போல்டாக இருக்கும், சில இது ஃபைனாக எழுதுகிற பேனாவாக இருக்கலாம். ஸோ அந்த நிப்பு வந்து வேரி ஆகும், கலர்ஸ் வேரி ஆகும். ஸோ சில ஒரே கம்பெனி வந்து பல டிசைன்ஸை உருவாக்கலாம். எப்போ ஒரு செயல்பாடு, ஒரு பேனா அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்மளுக்கு உலகத்தில் ஸ்டாண்டர்டாக இல்லையோ, அப்புறம் நம்ம எப்படி சமுதாயத்தில் எல்லாருமே ஒரே வேலையை செஞ்சிட்ருக்காப்புல, இல்லாட்டி ஒரே நபர் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காப்புல நாம் எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிறதான் இது வந்து ஒரு கிரியேட்டிவ் மைண்ட்லேருந்து வந்த இந்த கிளாசிஃபிகேஷன். ஸோ அப்போ பிரம்மாவோட படைப்பில் வந்து சமுதாயம் எப்படி கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னா 4 வகை: இன்டலெக்சுவல்ஸ், வாரியர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் ஒர்க்கர்ஸ். அதான் பிராமணர், சத்திரிய, வைஷ்ய, சூத்ரா. இங்கே எங்கேயுமே ஜாதி இல்லை. இது எல்லாமே வந்து உலகத்தில் யூனிவர்சல் அப்பீல் கொண்டது. உலகத்தில் எல்லா நாடுகளும் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா பகுதியிலையும் இந்த 4 வர்க்கம் மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதான்
பிக் சோஷியல் மேனேஜ்மெண்ட் சயின்டிஃபிக் தியரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிட்டாரு, பூமியில் என்னென்னலாம் இருக்கணும்னு உருவாக்கிட்டாரு, அதில் ஒரு உயிர் கொண்டுட்டு வரணும், புருஷாவை கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு நினச்சிட்டாரு. இப்போ இந்த சமுதாய வகுப்பாட கிளாசிஃபிகேஷனை, சோஷியல் கிளாசிஃபிகேஷனையும் அவர் முடிவு பண்ணிட்டாரு. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா ஆக்ஷன், ஹவு டு பிரிங் லைஃப், உயிரை எப்படி உள்ள கொண்டுட்டு வரணும், அதுக்கு ஒரு தியரி வேணும்ல. அது என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் நம்மளோட ரீப்ரொடக்ஷன் தியரி. இன்னைக்கு நம்ம சயின்டிஃபிக்காக சொல்கிற ரீப்ரொடக்ஷன் தியரியை தான் அவர் ஒரு பேஸாக கொண்டுட்டு வராரு. என்ன அப்படின்னா அவரோட அந்த புருஷா அவரோட உடம்பை ரெண்டா பிரிக்கிறாரு, ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்றது. இப்போ இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண் கிட்ட இருந்து உருவாகிற அந்த எனர்ஜி தான் விராஜா அப்படிங்கிறாரு. விராஜாங்கிறது நாம் இதை ஒரு ப்ரைமார்டியல் எனர்ஜின்ட்டே நாம் சொல்லலாம். ஏன்னா என்றைக்கும் இருக்கிற ஒரு எனர்ஜி. இப்போ இந்த ஆண் எனர்ஜி பெண் எனர்ஜிக்குள்ளே போன உடனே அந்த பெண் எனர்ஜி கொண்டுட்டு வர்ற அந்த மூணாவது எனர்ஜி தான் விராஜா. இதுதான் ரீப்ரொடக்ஷன் தியரின்னு நாம் இன்னைக்கு கொண்டுட்டு வரோம். எப்படி அப்படின்னா ஒரு மேத்ஸ் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. இது ஒரு சாதாரண ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை பல மேத்ஸ் ப்ராப்ளம்ஸில் நாம் அப்ளை பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸை நாம் கொண்டுட்டு வர முடியும். அதே மாதிரி தான் இந்த பிரம்மன் தன்னோட உடம்பை ஆண் எனர்ஜியாகவும் பெண் எனர்ஜியாகவும் உருவாக்கி அந்த ஆண் எனர்ஜி பெண் எனர்ஜிக்குள்ளே போய் அந்த பெண் எனர்ஜி ஒரு மூணாவது எனர்ஜியை உருவாக்குறதா தான் விராஜா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபார்முலா தான் பேசிக் ரீப்ரொடக்ஷன் தியரி அப்படின்னு நாம் பயாலஜிலலாம் படிக்கிறோம். ஸோ இந்த விராஜாவை அதர்வ வேதாவில் பிராணா அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. பிராணானா லைஃப், பிரெத், மூச்சு அப்படின்ட்டு. ஸோ இது பல இப்போ இதே கான்செப்டை இந்த தியரியை பல விதமாக பல புராணங்களில் இத்திஹாசத்துலலாம் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இந்த விராஜா தான் இந்த பேசிக் தியரி. இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே தியரி. என்னென்ன தியரி நம்மளுக்கு வந்திருக்கு? பிக் பேங் தியரி நம்ம மனு தர்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அடுத்தது எவல்யூஷன் தியரி எல்லாமே நம்ம காஸ்மாலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ரானமி எல்லாமே அடங்கிட்டு, அதுக்கப்புறம் சோஷியாலஜியும் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த சொசைட்டி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரீப்ரொடக்ஷன் தியரி. அப்போ இந்த ரீப்ரொடக்ஷன் தியரி வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு சொன்னதான் இந்த மனு தர்ம சாஸ்திரத்தில் உள்ள முதல் அத்தியாயம், ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும்தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்த்துருக்கோம். காஸ்மாஸ் உருவானதுலேருந்து ஒரு லைஃப் உருவாகிறதுக்கான தியரி வரைக்கும். ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம மனு தர்ம சாஸ்திரத்தோட முதல் அத்தியாயமே இவ்வளோ சயின்டிஃபிக்காக இருக்குன்னா, அப்புறம் மீதி சாப்டர்ஸ்லாம் எவ்வளோ ரீசனபிளாக நியாயமாக அறிவுபூர்வமான ஒரு விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு நாம் நம்பணும். கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு சாப்டரையும் நாம் பார்க்கலாம். மனு தர்ம சாஸ்திரத்தில் மொத்தம் 12 அத்தியாயங்கள் இருக்குது. 12 அத்தியாயமும் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக பார்க்கலாம். அதனால் பாரதியர்களாகிய நாம் மனு தர்ம சாஸ்திரத்தோட விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை நாம் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளோட ஜெய சனாதனம், ஜெய் பாரதம்.